Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 26th August 2020. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் விராட் டு ஹெட் டு அலங் யார்ட் ஃபார் டிஸ்மேண்டலிங் அப்படிங்கிறது. சரி, இந்த ஆர்டிக்கல்ல எதை சொல்றாங்க அப்படின்னா, விராட் அப்படிங்கிறது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர். ஏர்கிராஃப்ட் கேரியர்னா ஒரு ஷிப். இந்த ஷிப்ல வந்துட்டு ஏர்கிராஃப்ட்ஸ் கேரி பண்ணிட்டு போகும். அதனாலதான் இது ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆர்டிக்கல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதை வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ண போறாங்க. டிஸ்மேண்டில் அப்படின்னா திருப்பி வந்துட்டு இந்த ஷிப்பை வந்துட்டு எல்லாத்தையும் கலட்டி பார்ட் பை பார்ட்டா ஆக்க போறாங்க. ஷிப்பை பிரேக் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. இந்த பிரேக் பண்றதுக்கு அலங் யார்ட் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ். இந்த ஷிப் யார்டுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட் கேரியர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2017லயே இந்தியன் நேவில இருந்து டீகமிஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? சரி, இந்த விராட் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியர் இண்டிஜினியஸ்லி மேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த பர்டிகுலர் விராட் ஏர்கிராஃப்ட் கேரியரை இந்தியன் நேவி பிரிட்டிஷ் நேவி கிட்ட இருந்து வாங்கி இருந்திருப்பாங்க சம்வாட் அரௌண்ட் மே 1987. இந்தியாவோட நேவில வந்துட்டு இன்டியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்துட்டு பிரிட்டிஷோட நேவில HMS ஹெர்மெஸ் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 25 வருஷமா வந்துட்டு சர்வ் பண்ணியிருந்திருக்கோம். அப்ப உலகத்திலேயே த லாங்கஸ்ட் சர்விங் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விராட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதுக்காக கவர்மெண்ட் டிஸ்மேண்டல் பண்றாங்க? ஏன்னா இந்த விராட் அப்படிங்கிற ஏர் கேரியருக்கு முன்னாடியே இந்தியா கிட்டயே விக்ராந்த் அப்படின்னு ஒரு ஏர் கேரியர் இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியா வந்துட்டு அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர். தி செகண்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் இஸ் விராட். ஏற்கனவே இந்த விக்ராந்த் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியரை கம்ப்ளீட்டா ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இந்த விராட் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் இப்போதைக்கு ஸ்கிராப் பண்ண போறாங்க. நிறைய அட்டம்ஸ் வந்துட்டு மேக் பண்ணாங்க இந்த ஏர்கிராஃப்டை வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், ஒரு மியூசியம் மாதிரி இதை கன்வெர்ட் பண்ண. ஏன்னா உலகத்திலேயே லாங்கஸ்ட் சர்விங் டைம் ஸ்கேல் யார் தான் வச்சிருந்தாங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் வச்சிருந்தது. சோ அப்ப இது சர்வ் பண்ணும், இதை மியூசியம் மாதிரி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு அவங்களோட ப்ரொபோசல்ஸை வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கம் அவுட் வித் திஸ் இஸ் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு சார் சிஎம்ஆ இருந்தக்கூடிய டைம் ஸ்கேல்ல வந்துட்டு 2016 கிட்ட நிறைய ப்ரொபோசல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஏர்கிராஃப்டை நாங்க மியூசியமா மாத்தணும், பிளஸ் இதை சேர்த்து டூரிஸ்ட் காம்பனன்ட்ஸும் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, பிளஸ் ஹாஸ்பிட்டாலிட்டியும் கொண்டு வந்து ஒரு கமர்ஷியல் பேசிஸ்ல இதுல இருந்து ரெவென்யூ இது பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இதுக்கப்புறமாட்டி இதுல ரொம்ப பெருசா வந்துட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த பர்டிகுலர் ப்ரொபோசலை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க. 2018ல மகாராஷ்டிரா கேபினெட் இந்த மாதிரி இந்த கேரியரை மியூசியமா கன்வெர்ட் பண்ணணும், ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது அதுக்குமே யாரும் முன் வந்து ஆக்ஷன்ல இந்த பர்டிகுலர் விராட் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியரை எடுக்கவே இல்லை. சரி, ஏன் இதை ஸ்கிராப் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க? ஏன்னா இது ரொம்ப பெரிய ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்னால இதை மியூசியமா கன்வெர்ட் பண்ணணும்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தா கூட இப்போதைக்கு இந்தியன் நேவி இல்ல இதை ஸ்கிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன், இதுல இருக்கக்கூடிய செலவு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், வாட்டர், பிளஸ் இது தேவையில்லாம வந்துட்டு டோக்யார்ட்ல வந்துட்டு ஒரு பிளேஸை வந்துட்டு ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இதை டிஸ்மேண்டில் பண்ண போறாங்க. சரி, the next thing that we'll read is இந்தியன் நேவில வந்துட்டு இப்போதைக்கு, ஏன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறதையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க, ஐஎன்எஸ் விராட் அப்படிங்கிறதையும் இப்போதைக்கு டிஸ்மேண்டில் பண்ண போறாங்க. அப்ப இந்தியால ஏர்கிராஃப்ட் கேரியரே கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு இப்போதைக்கு ஆபரேஷன்ல ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் இருக்கு. இட் இஸ் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. இதுதான் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஜிப் இமேஜ்ல தெரியுதுல, ஏர்கிராஃப்ட் கேரியர் இப்படிதான் இருக்கும். இது ஷிப்ல வந்துட்டு ஏர்கிராஃப்ட் பறக்குது பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷிப்ஸ் தான் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்தியால வந்துட்டு செகண்ட் ஏர்கிராஃப்ட் ஒன்னு டிசைன் பண்றாங்க. இது ஐஎன்எஸ் விக்ராந்த். ஏற்கனவே டீகமிஷன் பண்ணியிருந்தாங்களா, அதே பேர்லயே ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு ஒண்ணு கொச்சின்ல இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2022ல வந்துட்டு இத கமிஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த வெசல்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெயிட் ஆஃப் தி வெசல் இஸ் 45,100 tons வந்துட்டு ஒவ்வொரு பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும். The next article that we will read is economy to shrink in Q2 says RBI report. சரி, இது என்ன Q2 அப்படின்னு கேட்டீங்கன்னா குவார்டர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியால பினான்சியல் இயர் அப்படிங்கிறது
1st ஏப்ரல்ல ஆரம்பிச்சு 31st மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் இயர் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு 1st ஏப்ரல்ல இருந்து 31st மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடியது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம வந்துட்டு இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு டிஃபர் ஆகும். இதே மாதிரியே தான் எல்லா கண்ட்ரீஸும் ஃபினான்ஷியல் இயர் வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃபரன்ஸா இருக்கும். சரி, ஏன் இந்தியா இந்த மாதிரி ரீசனுக்காக ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சிருக்காங்க? ஜான்வரி 1ஸ்ட்ல இருந்தே ஒரு ஃபினான்ஷியல் இயர்லயே வச்சிருக்கலாமே அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா எந்த ஒரு மினிஸ்ட்ரியும் கொடுக்கவே இல்லை. ஆனா ஜென்ரலைஸா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் டைம் ஸ்கேல்ல ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது 1st ஏப்ரல்ல ஆரம்பிச்சு 31st மார்ச்சுக்கு வந்து எண்ட் ஆகும். அதே இதை அப்படியே இந்தியா ஃபாலோ பண்றதுனாலதான் இப்போதைக்கு இந்த ஃபினான்ஷியல் இயருங்கிறது 1st ஏப்ரல்ல இருந்து 31st மார்ச் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12 மாசத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவார்டரா வந்துட்டு பிரிச்சிருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 months வரும்ல. So you will have this first ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் ஒண்ணு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதிரி இந்த செகண்ட் குவார்டர்லயும் வந்துட்டு கண்டிப்பா there will be a shrink, கன்சம்ஷன் வந்துட்டு ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப பெருசா எக்கனாமி டெவலப் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போதே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இதுதாங்க. நிறைய வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகுறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கையில பணம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. எதுக்கு வந்துட்டு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதுல என்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், மக்கள் நம்ம பொருளை வாங்குவாங்களா அப்படிங்கறதுல. ஏன்னா இந்த அன்சர்டைன் டிமாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அன்சர்டைன் டிமாண்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் எதிர்பார்க்கணுங்கிறது தான் ஒரு இண்டஸ்ட்ரியோட அட்மோஸ்ட் கோரே அதுதான். ஆனா எங்க இந்த டிமாண்ட் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாததுனால இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்மியா தான் ப்ரொடியூஸே பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்களோட கெப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இவங்க கம்மியா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா என்னதான் இருக்கும்? லிமிடெட் சப்ளை தான் இருக்கும். இந்த லிமிடெட் சப்ளைலயுமே என்ன பிரச்சனை இப்போதைக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸ்னால சப்ளை செயின்ல வந்துட்டு நிறைய கிரன்ச்சஸ், யார் எப்படி எடுத்துட்டு போவா, டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுல இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஹையர் பிரைசஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இந்தியால நடந்துட்டு இருக்கு. இதனால கண்டிப்பா செகண்ட் குவார்டர்லயுமே வந்துட்டு இந்த கன்சம்ஷன் அப்படிங்கிறது மக்கள் ஜாஸ்தியா வாங்க மாட்டாங்க. பொருட்களை வந்துட்டு வாங்க மாட்டாங்க. இன்னும் டிமாண்ட் வந்துட்டு ரிவைவ் ஆகவே இல்லை. என்னதான் இந்த மார்ச் அண்ட் ஏப்ரல்ல வந்துட்டு கம்ப்ளீட் லாக்டவுன் இருந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறமாட்டி கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் மே, ஜூன்ல கொண்டு வந்திருந்தா கூட அப்போதைக்கு மட்டும்தான் ஒரு அப்வில்லிங்கான ஒரு அப்டிக் மார்க் வாங்குற மாதிரி ஒரு பாசிட்டிவான growth இருந்த மாதிரி காமிச்சது. ஆனா ஜூலை, ஆகஸ்ட்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா மக்கள் வாங்கக்கூடிய அந்த கன்சம்ஷன் ரேட்டே ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ கம்ப்ளீட்டா அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்த வாங்கக்கூடிய கன்சம்ஷன், நான் வாங்குறேன், நீங்க வாங்குறேன், நீங்க எல்லாரும் கன்சியூமர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த கன்சம்ஷன் ஷாக் அப்படிங்கிறது ரொம்பவே சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு ப்ரீ கோவிட் சிச்சுவேஷனுக்கு வரதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிரைவேட் கன்சம்ஷன், நான் ஒரு பிரைவேட் பர்சன், நீங்க ஒரு பிரைவேட் பர்சன், நம்மளோட கன்சம்ஷன் அதிக அளவுல இருக்கும் போதுதான் எக்கனாமி ஜாஸ்தியா ரெக்கவர் ஆகும். இப்போதைக்கு ஒரு ரெக்கவரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பிரைவேட் கன்சம்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும் போதுதான் இந்த எக்கனாமிக் ரிவைவல் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு என்ன நடக்கிறது கிடையாது, நம்ம நிறைய டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் யூஸ் பண்றது கிடையாது. பஸ் கிடையாது, ட்ரெயின் இன்னும் விடவே இல்லை. மத்த சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு அப்படிங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, எங்கேயும் போய் நம்ம வந்துட்டு தங்குறதெல்லாம் கிடையாது. ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போய் தங்குறத ரொம்ப ரெடியூஸ் பண்ணியாச்சு. பார்க், தியேட்டர்ஸ் இந்த மாதிரி எந்த ரீக்ரியேஷனல் இதுக்கும் நம்ம செலவு பண்றது கிடையாது. மத்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸும் ரொம்பவே கன்ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பிஹேவியராவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு ரெஸ்ட்ரெயின், நம்ம மக்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரெயின், பிஹேவியரல் ரெஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு இந்த டிமாண்ட கிரியேட் பண்ண விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுலயுமே அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அர்பன் சைடு இருக்கக்கூடிய கன்சம்ஷன்ல தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிக்கெஸ்ட் ஃப்ளோவே. ஏன்னா ஏர் பேசஞ்சர்ஸ் டிராபிக்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய டிராபிக்ஸ் இருக்கிறது கிடையாது, மக்கள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியால நிறைய பேருக்கு வேலையும் இல்லாம போயிடுச்சு. நிறைய பேர் அர்பன் ஏரியால இருந்து ரூரல் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. சரி சார், அப்ப ரூரல்
ரூரல் ஏரியால உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது ரூரல் ஏரியால ஜாஸ்தியான டிமாண்ட் இருக்கு சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு. நெறைய மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிராப்ஸ் எல்லாம் நல்ல ப்ரொடக்டிவ் குடுக்க ஆரம்பிச்சுச்சு. நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சோனே, தி நெட் சோயிங் ஏரியா எவ்வளோ பேர் அக்ரிகல்ச்சர் பண்றாங்களோ, அதுவும் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சதுனால, டிராக்டர் சேல்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கு. ரூரல் ஏரியால மோட்டார் சைக்கிள் வாங்கக்கூடியது வந்துட்டு ஓரளவு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா, இந்த ரூரல் ஏரியா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுச்சா சார்? ரூரல் ஏரியால டிமாண்ட் வந்துட்டு ஒரு ஃபுல் ரெக்கவரி குடுத்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் என்னதான் மழை வந்துட்டு ஜாஸ்தியா இருந்தாலும், இதுல இருந்து வரக்கூடிய புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா, இந்த புரொடக்டிவிட்டி இவங்க சப்ளை செயின்ல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மக்களுக்கு வந்துட்டு பொருள் போய் சேர்றதுல வந்துட்டு பிரச்சனை இருக்கு. புரொடக்டிவிட்டி அதிகமாகும்போது அக்ரிகல்ச்சுரல் இதோட பிரைஸஸ் வந்துட்டு சில இடத்துல ரெடியூஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நேத்திக்கு ஆர்டிக்கல்லயே நம்ம பேசியிருந்தோம். தி செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பாப்புலேஷன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் டிபெண்டன்ட் பாப்புலேஷன்ங்கிறது 111.3 மில்லியன் தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வேலை நாங்க பண்றோம் அப்படின்னு கொரோனா வைரஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போதைய நிலைமைப்படி 170 மில்லியன் பீப்புள் ஆர் டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஏன்னா மைக்ரேஷன் நடந்திருக்கு ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியாவுக்கு. ஸோ அர்பன் ஏரியால இருந்து ரூரல் ஏரியாவுக்கு மைக்ரேஷன் ஆயிருக்கு. நீங்க என்னதான் நிறைய ஷோ பண்ணாலும் இதுல லேபர்ஸ் அப்படின்னு வரும்போது எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட் வருது டிவைடட் பை எவ்வளோ பாப்புலேஷன் டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பெர் கேபிட்டா இன்கம். அப்ப ஒருத்தரோட வருமானம் அப்படிங்கிறது என்னவாதான் ஆகுது? கம்மியா தான் ஆகுது. ரெக்கவரி இருக்கு. இது வந்துட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான். ஃபுல்லான ரெக்கவரி கிடையாது அப்படின்னு சொல்றேன். சோ இந்த மாதிரி நிலைமை போயிட்டே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி விச் இஸ் அண்டர் ஆர்பிஐ, இவங்க தான் இன்ஃபிளேஷன் எவ்வளோ இருக்கா, பேஸ் ரேட் எவ்வளோ, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்லாம் இவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெட்லைன் இன்ஃபிளேஷன், அதாவது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் கம்பைன்டு தான் இப்போதைக்கு ஹெட்லைன் இன்ஃபிளேஷன். திஸ் வில் ரிமைன் எலிவேட்டட். கண்டிப்பா இது ஜாஸ்தியா தான் இருக்கும் ஈவன் இன் தி செகண்ட் ஹாஃப்ல ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next article is India to protest Pakistan claims on terror at United Nations. சரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானோட அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு இருப்பாங்க, யுனைடெட் நேஷன்ஸோட பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் இருப்பாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானோட பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் அன் அம்பாசிடர் முனீர் அக்ரம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு ஓப்பனா ஒரு டிபேட் நடந்தது. எதை பத்தின டிபேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, threat to international peace and security possessed by terrorist actionsனு ஒரு செமினாரோ ஒரு ஓபன் செஷன் மாதிரி ஒரு டிபேட் மாதிரி நடந்தது. அதுல வந்துட்டு நாங்க வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டோம். இந்த பங்கெடுத்துட்டதுல நாங்க இந்தியால நடக்கக்கூடிய டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இன்டர்னலா வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்தியால இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனா பாகிஸ்தான் இப்போதைக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல மெம்பரே கிடையாது. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்கன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். மேஜர் ஆர்கன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 ஆர்கன்ஸ் மேக்சிமம் ஆர்கன்ஸ் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் கடியில இருக்கு. இதுல ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் அதோட டெசிஷன்ஸ் எல்லாம் எல்லா மெம்பர் கண்ட்ரீஸ் மேலேயும் பைண்ட் ஆகுமே ஆனால் அது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மட்டும்தான். இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க 15 பேரு. இந்த 15 பேர்ல 5 மெம்பர்ஸ் வந்துட்டு பெர்மனன்ட் மெம்பர்ஸ் P5 அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வேரஸ் இந்த P5 மெம்பர்ஸ் யாரு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீதா இருக்கக்கூடிய 10 மெம்பர்ஸ நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 2 வருஷம் தான் இருப்பாங்க. ரொட்டேஷனல் பேசிஸ்ல எலெக்ஷன்ஸ் நடந்து இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா அப்பப்ப இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆனா இந்த மாதிரியான ஒரு டிபேட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ள நடக்குது அப்படின்னா அதுல மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்ப இந்த மெம்பர்ஸ்ல இப்போதைய நிலவரப்படி ஆஸ் ஆஃப் 2020 இந்தியாவும் மெம்பர் கிடையாது, பாகிஸ்தானும் மெம்பர் கிடையாது. ஆனா இந்தியா நடந்த எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணி 2021ல இந்த நான் பெர்மனன்ட் சீட்ல வந்துட்டு இந்தியா இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி
மெம்பர். அப்ப மெம்பரே இல்லாத ஒரு கண்ட்ரி இந்த மாதிரி இந்தியாவை பத்தி ஃபால்ஸான கிளைம்ஸ் வந்துட்டு லெவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே வந்துட்டு இந்த இஷ்யூ ஆஃப் டெரரிசம் இந்தியா மேல அலிகேஷன்ஸ் வந்துட்டு பாகிஸ்தான் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு பேட்டர்ன் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. யுனைடெட் நேஷன்ஸ்ல காஷ்மீர் இஷ்யூ பத்தி பேசுறது, அப்ப இது எல்லாமே இந்தியாவை ப்ரொமோட் பண்ற மாதிரி, இல்ல இந்தியாவை பத்தி ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்லும் போது இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன மாதிரியான ஒரு ரிப்பர்கஷன்ஸ்க்கு கொண்டு வரும் அப்படின்னு நமக்கு தெரியவே. சோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்தியா வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி த மெம்பர் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல நான் பெர்மனன்ட் மெம்பரா ஆக போறாங்க பை ஜனவரி 2021ல அண்ட் 2 இயர்ஸ் டேர்ம் இந்தியாவுக்கு இருக்க போகுது. பிளஸ் வேற என்ன அலிகேஷனும் பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்கன்னா, பாகிஸ்தான் ஏற்கனவே பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ்ல கிரே லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரைங் டு பில்ட் அ கேஸ் கிவன் ஒரு கேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பில்டப் சொல்றாங்க. என்ன மாதிரியான கேஸ் அப்படின்னா, ரொட்டீனான ஸ்க்ரூட்டினிட்டி இந்தியாவை பண்ண போறாங்க ஆன் டெரரிசம் பினான்சிங் அண்ட் மணி லாண்டரிங் அப்படின்னு தப்பா இந்தியாவை பத்தி வதந்திகளை பரப்புறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் ஸ்க்ரூட்டினிட்டி வந்து இந்தியா மேலயும் பண்ண போறாங்க. அப்ப இது தேவையில்லாத ஃபால்ஸ்ஹுட் அண்ட் இன்அக்யூரசி கொடுக்கிறது பிற்காலத்துல ஒரு லார்ஜரான ரிப்பர்கஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால இந்தியா நாங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட பிரசிடென்ட்டுக்கு நோட்டீஸ்க்கு பாகிஸ்தான் என்னென்னலாம் மாதிரியான ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் இந்தியா மேல வச்சிட்டு இருக்காங்கிறத பத்தி நாங்க கம்ப்ளைண்ட் வந்துட்டு லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. The next article that we will read is Magnets for Manufacturing. This is an editorial article. சரி, இந்த ஆர்டிக்கல்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கோவிட் சிச்சுவேஷன் வந்துருச்சுங்களா, கோவிட் சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் ஆரிஜின் ஆனது சைனால. இந்த சைனால இருந்து ஜாஸ்தியா மத்த கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்துட்டு மத்த நாடுகளுக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சைனால வந்துருச்சு. ஆனா சைனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இத பத்தி ரொம்ப பெருசா பேசவே இல்லை. ரொம்ப பீக் கேசஸ் மத்த நாடுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் தான் இத பத்தியான ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியில விட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேர்ட் திங் இஸ், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு கேசஸ் எல்லாம் மத்த எல்லா கண்ட்ரீஸ்லயுமே லேக்ஸ் கணக்குல 30 lakhs 50 lakhs கிட்ட போயிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல சைனாக்கு இப்போதைக்கு கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 84,000 தாங்க கேஸ். விச் மீன்ஸ் தட் சைனா கிட்ட என்ன வேக்சின் இருக்கா என்னன்னு தெரியாது, இல்ல என்ன மாதிரி மெஷர்ஸ் யூஸ் பண்ணி கண்டெயின் பண்றாங்கன்னு தெரியாது. டெத் இஸ் ஆல்சோ வெரி லெஸ் இன் சைனா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனா மேல நிறைய பேருக்கு ஒரு நல்ல விதமான அபிப்பிராயம் கிடையாது. பிளஸ் பார்டர் டென்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய எஸ்கலேஷன்ஸ் இந்த சைனானால இருக்கிறதுனால சைனால யார் யாரெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ நம்ம சைனால இருந்து வெளியில வரணும், அப்ப எங்களோட பிசினஸ் டெஸ்டினேஷனை நாங்க ரீலொகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப the article is about relocating their business to other destination. நாங்க எங்களோட பிசினஸை வேறொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். அப்ப ஒரு பிசினஸ் ஒரு இடத்துல நம்ம போய் நம்மளே செட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பென்சில் கடையே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா எந்த இடம் பார்த்து வைப்போம்? ப்ராப்பரான லேண்ட் இருக்கணும். ஒரு ஸ்கூல் பக்கத்துல காலேஜ் பக்கத்துல அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டே யோசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அப்பதான் அந்த பென்சில் ஷாப்புக்கும் அந்த புக் ஷாப்புக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப எல்லாரும் வந்துட்டு பிசினஸ் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கணுமா? அப்ப இந்தியாவோட பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால மார்க்கெட் இந்தியால ஜாஸ்தி. கன்சியூமர் மார்க்கெட் இஸ் லிட்டரலி கிரேட்டர் இன் இந்தியா. அப்ப இந்தியானால இந்த மார்க்கெட்டை வந்துட்டு பிடிக்க முடியுமா? நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபர்ம்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். அப்ப நிறைய பேர் சைனால இருந்து இந்த பிசினஸை வெளியில எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிசினஸை வெளியில எடுக்கக்கூடியதை இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டார் அட்ராக்ட் பண்ண முடியுமா? இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டாரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் இந்த ஆர்டிகல். அதனாலதான் மேக்னெட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப கேன் இந்தியா சக்சீட் இன் அட்ராக்டிங் மேனுஃபேக்சரிங் ஃபர்ம்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஃப்ரம் சைனா? சைனால இருக்கக்கூடியது எல்லாமே இப்ப இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆர்டிகல். சரி, யார் யாரெல்லாம் ரீலொகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கன்ஸ், ஜாப்பனீஸ், சவுத் கொரியா எல்லாருமே சைனால இருக்கவங்க இதை வந்துட்டு நாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எங்களோட இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸை ரீலொகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்டோட டிஸ்கஷன் வச்சிருக்காங்க. இதுக்கு பிரைமரியா இருக்கக்கூடிய 3 ரீசன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ரீசன் நம்மளோட எல்லா கெப்பாசிட்டி பில்டிங்கையும் ஒரே கண்ட்ரிலேயே நம்ம ரிலை பண்ணி இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இல்ல மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் வந்துட்டு ஒரே கண்ட்ரில இருந்து வாங்குறோம்னா கம்ப்ளீட்டா அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருப்போமா? ஏதோ ஒரு இடத்துல இந்த கோவிட் மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல சப்ளை செயின்ல நிறைய டிஸ்ரப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா? அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய சிச்சுவேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரே கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது சரி வராது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க நமக்கு தேவையான எசென்ஷியல் இண்டஸ்ட்ரி கூட்ஸ் எல்லாம் சைனா குடுக்கறதுனால இந்த சப்ளைல வந்துட்டு இவங்களோட டாமினன்ஸ் வந்துருமோங்கிற பயம் வந்துட்டு 2வது காரணம். 3வது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக அளவுல ரொம்ப பெரிய ரிஸ்க் வந்துட்டே இருக்கு. ரொம்ப அன்சர்டினிட்டி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இதுல யார் யாரு சைனாவோட சண்டை போடுவாங்க, எப்ப வந்துட்டு பேன் பண்ணாங்க, நம்ம சைனீஸ் ஆப்ஸ பேன் பண்ணியிருக்கோம். யுஎஸ் வந்துட்டு சைனா மேல நிறைய இடத்துல பேரியர்ஸ் வச்சு இந்த மாதிரியான ட்ரேட் கான்ஃபிளிக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க சைனாவோட ட்ரேட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களோட ட்ரேட் பண்ணிட மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எவால்வ் ஆகலாம். பர்டிகுலர்லி பிகாஸ் ஆஃப் யுஎஸ். அப்ப இந்த 3 பயத்தையும் சேர்த்துதான் இவங்க எல்லாரும் நாங்க எங்களோட மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ சைனால இருந்து வெளியில எடுத்துட்டு வந்து வேற எங்கேயாச்சும் ரீலொகேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே நேரத்துல தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கோவிட் கிரைசிஸ்ங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்துட்டு நாமளே வந்துட்டு எவ்வளவுக்கு செல்ஃப் ரிலையண்டா வச்சுக்க முடியுங்கிறத பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருப்பார். அப்ப இந்த பயத்தினால வெளியில வரத நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு சைனாவோட நம்மள கம்பேர் பண்ணோம். இந்தியாவோட பொசிஷன் இந்த மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் அப்படிங்கிறதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2018ல வந்துட்டு தே ஹேவ் கிவன் அ ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்துட்டு வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல யாரு சூப்பர் பவரா இருக்காங்கன்னு பாருங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார்ல சைனா இஸ் பீங் தி சூப்பர் பவர். இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது இடத்துல இருக்கு மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர்ல. சைனாவோட ரேட் பாருங்க 28.4%. உலக அளவுல நடக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டார்ல கிட்டத்தட்ட 28.4% சைனா மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ரேட் பாருங்க 3.0% தான். சோ அப்ப இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் பவர் அப்படிங்கிறது இட் இஸ் லெஸ் இன் 2018. அண்ட் வென் யூ டேக் இந்தியாவோட டார்கெட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 2020க்குள்ள நம்ம அட்லீஸ்ட் 25% ஜிடிபில வந்துட்டு மேனுஃபேக்சரிங் செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். வேறஸ் 2018ல அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவோட இது வந்துட்டு 15%. இது வந்துட்டு அந்த வருஷத்துக்கு மட்டும். இந்த 15%ங்கிறது டோட்டலா நம்ம எவ்வளவு வச்சிருக்கோங்கிறது 2018ல which is literally half of சைனாவோட இண்டஸ்ட்ரியல் வேல்யூ. பிளஸ் சைனா வந்துட்டு 1978ல அவங்களோட எக்கனாமி ஓபன் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட ஆனுவல் growth ரேட் இன் மேனுஃபேக்சரிங் செக்டார் 10.68. ஒவ்வொரு வருஷமும் அவங்க வளர்ச்சி வந்துட்டு கிட்டத்தட்ட 10.68% காமிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா டார்கெட் வந்துட்டு எக்கனாமி ஓபன் பண்ணும்போது 1991ல தான் இந்தியா தன்னோட எக்கனாமிய ஓபனே பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்கனாமி ஓபன் பண்றதுனால 12% நம்ம ஆனுவல் growth ரேட் காமிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இந்தியா இப்போதைக்கு 7%ல தான் grow ஆயிட்டே இருக்காங்க. அப்ப நம்மளோட growth rate அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் உலக அளவுல இந்த மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்ங்கிறதுல இந்தியா 6வது இடத்துல இருக்கு. இதுவே எக்ஸ்போர்ட் பண்றாங்க, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு போகும்போது உலக அளவுல யூரோப்பியன் யூனியன் தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். இதுக்கு அடுத்து யார் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சைனா தான் ஜாஸ்தியா அவங்களோட மேனுஃபேக்சர் கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றாங்க வித் 18% ஆஃப் ஷேர். சரி சார், அப்ப இந்தியா எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா டாப் 10ல கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த டாப் 10 எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் 83% ஆஃப் தி வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்தியா ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்றதே கிடையாது. அப்ப ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ட்ரெண்ட் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்தியால நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதனாலதான் இந்தியால இந்த மேனுஃபேக்சர் செக்டார் grow ஆக மாட்டேங்குது. அப்ப என்னென்ன மாதிரியான கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல நமக்கு நிறைய ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. நம்மளோட டாக்ஸ் பாலிசி வந்துட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடித்தமான டாக்ஸேஷனா இருக்காது. The third thing is regulatory. எக்கச்சக்கமா என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் வச்சு இந்த இண்டஸ்ட்ரி வரக்கூடாது, அந்த இண்டஸ்ட்ரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெகுலேஷனரி ஃபார்மேட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஹை காஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட். அதாவது இண்டஸ்ட்ரிக்கு நாங்க கடன் வாங்கணும்னா அதுக்கு செலுத்தக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம காலேஜ்ல படிக்கிறது நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் ஆகுது. அப்ப குவாலிட்டி ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ்ங்கிறது எப்படி இருக்கு? புவரா இருக்கு. லேபர் லாஸ் ரிஜிடா இருக்கு.
அண்ட் ட்ரேட் பாலிசி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கு. சரி, இந்தியால ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கான்னு கேட்டீங்களா, அதுவுமே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இந்தியா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் லோ அப்படிங்கிறதுனால. அந்த நெக்ஸ்ட் திங், லேண்ட் எக்விசிஷன். ஒரு இடத்த போய் ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் பெரிய இண்டஸ்ட்ரி வரணும்னாலே என்ன வேணும், நமக்கு இடம் வேணும். ஆனா இந்த இடத்தை நம்ம அக்வயர் பண்றதுல ரொம்ப டிலே ஆகும். பிளஸ் இதுல நிறைய கன்ஸ்ட்ரைன்ஸும் இருக்கு. இதனாலேயே லார்ஜ் ஸ்கேல்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாருக்குள்ள வரதே கிடையாது. அன்லெஸ் இந்தியா இந்த இருக்கக்கூடிய எல்லா சேலஞ்சஸையும் அட்ரஸ் பண்ணால் மட்டுமே இந்தியா சைனா மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸா தன்னைத்தானே மாத்திக்க முடியும். இல்ல அப்படின்னா இது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா ஒரு ஃபெடரல் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் அப்படிங்கறதுனால ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் பிட்வீன் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு மேனுஃபேக்சரிங் growth மேனுஃபேக்சர் செக்டார்ஸ்ல எந்தெந்த ஸ்டேட்ஸ் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரா இஸ் கான்ட்ரிபியூட்டிங், யுவர் குஜராத் இஸ் கான்ட்ரிபியூட்டிங், Tamil Nadu is contributing, Karnataka is contributing, and Uttar Pradesh is contributing. So அப்ப நான் ஜாஸ்தியா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ட்ரீஸ்ல இந்த ஸ்டேட்ஸ் மட்டும்தான் ஜாஸ்தியா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த 5 ஸ்டேட்ஸ் தான் ஜாஸ்தியா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த 5 ஸ்டேட்ஸுக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் லார்ஜர் இன் ஏரியா. அவங்களோட ஜியோகிராபிக்கல் ஏரியா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு. நிலம் வந்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்பயுமே ஒரு இண்டஸ்ட்ரி வரணும்னா லேண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே, அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இடம் வேணும். அப்ப இந்த இம்பார்ட்டன்ட் ரெக்குயர்மெண்ட் இவங்க கிட்ட ஜாஸ்தியா இருக்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் இங்க இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு. வேறஸ் இதே மாதிரி நிறைய லார்ஜர் ஏரியா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இந்தியால இருக்கு. when you take for பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஒடிசா, ராஜஸ்தான், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், இவங்க எல்லாருமே இடத்துல நிலம் இருக்கக்கூடிய ஏரியா வைஸ் இவங்க எல்லாம் ஜாஸ்தி. ஆனா இவங்க எல்லாருமே இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ல கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் பண்றாங்க. சரி, அப்ப லேண்ட் தான் ஒரு அட்மோஸ்ட் இதனாலதான் இந்த 5 ஸ்டேட்ஸும் ரொம்ப ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மத்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நிறைய லேண்ட் இருந்தும் கம்மியா கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேற வேற விஷயங்கள் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும். அதை கிளியரா எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறமாட்டி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து அதை நம்ம மிஷன் மோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது யாரோட சப்போர்ட்டோட பண்ணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட பண்ணும். அப்ப ஸ்ட்ராங் அண்ட் கேர்ஃபுல்லி டிசைன்டு பாலிசி ஆக்ஷன்ஸ். ஓகே, இது யாரும் பண்ணும், ஸ்ட்ராங்கான கேர்ஃபுல்லான பாலிசிஸ் டிசைன் பண்ணிருக்கணும். இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ் இவங்க பண்றதோட இத பண்ணதான் ஓவராலா இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்ங்கிறது ஜாஸ்தியாகும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்தா என்ன ஆகும், நிறைய கம்பெனிஸ் உள்ள வர ஆரம்பிக்கும். நிறைய கம்பெனிஸ் உள்ள ஆரம்பிச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக் growth நடக்கும் அப்படிங்கிறது. அப்ப இதுக்காக சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஒரு பாலிசி வந்துட்டு எவால்வ் பண்ணும் கோஆர்டினேட்டடா. யூனியன் மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் என்ன மாதிரியான சஜஷன் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கறத நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மாதிரி ஒரு குரூப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ரொம்ப முக்கியமான ஒரு குரூப் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டு இதுல யார் யாரெல்லாம் இந்த குரூப்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த குரூப்குள்ள இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த குரூப்ல இருக்கணும், பிளஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல யார் யார் இருக்காங்களோ இண்டஸ்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் லைக் அனில் அம்பானி, அந்த மாதிரி டாடாஸ், இவங்க எல்லாரும் உள்ள வரும்போது ஐடியாஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகுமா, ஒரு டீம் ஒர்க்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்கும் போது பிளஸ் பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்துட்டு சென்டர் அண்ட் ஸ்டேட் ஷேர் பண்ணிக்கும் போது ஒரு ஹோலிஸ்டிக்கான மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வந்துட்டு டெவலப்மெண்ட் நம்மளால பார்க்க முடியும். சோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம பண்ணாதான். சோ ஏற்கனவே நம்ம என்னென்ன மாதிரியான கன்ஸ்டைன்ஸ் இந்தியால இருக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருக்குன்னு பார்த்தாச்சு. இந்த கன்ஸ்டைன்ஸ் எல்லாம் இந்தியா சரிவர பூர்த்தி பண்ணாங்க அப்படின்னா இந்தியானால டெஃபினட்டா என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மேனுஃபேக்சரிங் ஹப்பா டெஃபினட்டா இந்தியானால மூவ் பண்ண முடியும். பட் தட் நீட்ஸ் அ கோஆர்டினேட்டட் அப்ரோச் அப்படிங்கிறது தான். The next
article that we'll read is The Marginalization of Justice in Public Discourse அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் இதை எதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்காங்க. இது என்ன டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு சொசைட்டி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்துட்டு எப்பயுமே நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், இந்த இந்த இது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கிரீட், ஒரு நேரோவான ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால நம்மளே அறியாம நிறைய இடத்துல இன்இக்வாலிட்டிஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. சோஷியல் பெனிஃபிட்ஸ் ஈக்குவலா டிவைட் ஆகுறதே கிடையாது. எப்ப எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குதோ அப்பதான் ஒரு நேஷனல் லெவல்ல இந்த டெவலப்மெண்ட்ங்கிறத நம்ம ஈஸியா ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் ரொம்ப கம்மியா வேலை, லெஸ் பெய்டு ஒர்க்கர்ஸ், அதாவது பீசன்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த பிளம்பரிங், கார்பெண்டரி, ஆனா ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கே யார் தாங்க வேணும்? இவங்க தான் வேணும். விவசாயம் இல்ல அப்படின்னா நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆனா அவங்களுக்கு தான் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் தான் நேஷனே பில் பண்ணுதுங்கிறது இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு தெரியும். எக்கச்சக்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த அர்பன் ஏரியாஸ்ல இவ்ளோ மக்கள் வந்து இத்தனை நாள் நமக்கு இவ்ளோ பெரிய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. ஹோட்டல்ஸா இருக்கட்டும், ரீக்ரியேஷனல் சென்டர்ஸா இருக்கட்டும், சின்ன சின்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், மெக்கானிக்ஸ், இவங்க எல்லாருமே எங்க இருந்து, கன்ஸ்ட்ரக்ஷன், இவங்க எல்லாருமே ரூரல் ஏரியால இருந்து தான் வந்திருக்காங்க. விவசாயிகளும் கூட. இவங்க பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ்ங்கிறது அவங்க வீட்டை விட்டுட்டு, குழந்தைங்களை விட்டுட்டு, சாப்பாடு இருக்கா இல்லையா அப்படி இவங்க தான் ஜாஸ்தியான வேலை வந்துட்டு இந்த நேஷனை பில்ட் பண்ணணும்னு பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பரா இருக்கிறது. ஒரு அன்பேரான டிவிஷன் இருக்கு இந்த சோஷியல் லேபர்ல. அப்ப ஜஸ்டிஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவா இல்ல. வை டஸ் இட் மேட்டர்? ஏன் இந்த ஜஸ்டிஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவா இல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த ஆத்தர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றாரு. ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்டர் பாட்டில்ல ஒண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டக்குன்னு அதுல தண்ணி இருக்கு, அந்த வாட்டர் பாட்டில் உங்க முன்னாடி இருக்கு அப்படின்னா அதை கிராப் பண்ணி நீங்களே ஒருவேளை உங்களுக்கு தாகம் இருந்தது அப்படின்னா, உங்களோட தேவை இருக்கு, நீட் இருக்கு, நீங்க அதுக்காக அந்த தண்ணியை குடிச்சுக்கிறீங்க அப்படின்னு. சில நேரத்துல அந்த தண்ணி நமக்கு தேவையே கிடையாது. ஆனா இது எனக்கு இப்போதைக்கு வேணாம், எப்பயாச்சும் எனக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிப்போம். ஆனா அது இன்னொருத்தருக்கு முக்கியமா இருக்கும் அந்த நேரத்துல. சோ அதை கிராப் பண்ணிக்கிறோம் நம்ம தாகமா இல்லாம போது கூட. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். இதுவே உங்க குழந்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, எடுக்காம இதை உங்க குழந்தைக்கு கொடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் கிவிங் இட் அவுட் ஆஃப் லவ். அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பாசத்தினால நீங்க என்ன பண்றீங்க, இந்தாமா நீ குடி அப்படின்னு கொடுத்துடுறீங்க. இதுவே உங்களோட ரொம்ப க்ளோஸா இல்லாத ஒரு பர்சன் இந்த பாட்டில் முன்னாடி இருக்கு, உங்களுக்கும் தாகமா இல்லைங்கும் போது அவருக்கு நீங்க குடுக்குறீங்க பாத்தீங்கல்ல, அண்ட் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் இந்த ஆத்தரோட பொண்ணு வந்துட்டு ஒரு தடவை கார்ல இவர் கூட்டு போகும்போது இந்த ஒரு 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 பெக்கர் வந்துட்டு வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட அவங்க வந்த போது அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லி இந்த குழந்தை பிஸ்கெட் கொடுத்துட்டு இதுதானப்பா ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளை தாண்டி இன்னொருத்தவங்களோடையும் லவ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு விதமான ஜஸ்டிஸா இருந்தா கூட இதுதான் ரைட் ட்ராக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு வெரி லீஸ்ட் லெவல் ஆஃப் அமௌண்ட்ல ஜஸ்டிஸுக்கு வந்துட்டு இந்த கிரீடினஸும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்மளே கிராப் பண்ணி நம்மளே வச்சுக்கணுங்கிற அந்த கிரீடி இருக்கக்கூடாது. அப்ப அந்த பேசிக் லெவல்ல என்னதான் கேட்டீங்கன்னா ஷேர் பண்ணணும், மத்தவங்களோட ஷேர் பண்றது. ஆனா யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கூட நமக்கு இது நம்ம முன்னாடி அது இருந்தா கூட இல்ல இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றோம்ல, அந்த சென்ஸ் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறது, ஷேரிங் ஆஃப் திங்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கும் போதுதான் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்க ஆரம்பிக்குது. ஷோ அப்ப இவர் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டிஸை வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஆத்தர் டேவிட் ஹூம் அப்படிங்கிற ஒரு பிலாசபரை கோட் பண்ணி, இந்த டேவிட் ஹூம் அப்படிங்கிறவர் சொசைட்டியை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸா பிரிக்கிறாரு, இல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொசைட்டிஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொசைட்டில என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாமே அவைலபிளா இருக்கு, அவங்க ஏழை பணக்காரங்க எல்லாம் கிடையாது, அவங்களுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம யார்கிட்டயும் போய் இந்தாங்க அப்படின்னு நம்ம கொடுக்க, ஏன்னா அது அவங்களுக்கு தேவையே கிடையாது. அப்ப அந்த இடத்துல அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட். அப்ப நிறைய அபண்டன்டா ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி. செகண்ட் இருக்கக்கூடிய சொசைட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஸ்கேர்சிட்டி இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரீம் ஸ்கேர்சிட்டி, மேசிவான ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஜஸ்டிஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் இருக்க போறது கிடையாது. உங்களுக்கும் இல்ல. உங்க பக்கத்துல இருக்கிறவருக்கும் இல்ல. யாருக்குமே இல்ல அப்படிங்கும்போது, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே தண்ணி பாட்டில்னே வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி பாட்டில் இருக்கு. எனக்கும் அந்த தண்ணி பாட்டில் கிடைக்காம இருக்கு. உங்களுக்கும் அந்த தண்ணி பாட்டில் யாருக்குமே அந்த தண்ணி பாட்டில் கிடைக்காம இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்னதான் பண்ணணும்னு நெனைப்போம். நான் நான் வந்துட்டு உயிரோட இருக்கணும். நான் சர்வைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அந்த ஒரு கம்பல்ஷன்னால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத டக்குன்னு போய் எடுத்துரும். அப்போ ஒரு சொசைட்டில ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நிலைமையில, இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கும். அந்த இடத்துல மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது இருக்காது. அப்ப ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அந்த மாரியான சொசைட்டில கண்டிப்பா எதிர்பார்க்கவே முடியாது. அப்ப ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கணும். அதாவது சொசைட்டில வந்துட்டு ஸ்கேர்சிட்டிங்கிறது இருக்கணும். ஆனா அது மாடரேட் லெவல்ல இருக்கணும். அப்பதான் ஒரு குழந்தை பிஸ்கட் குடுக்குதுன்னா, ஏன் குழந்தை பிஸ்கட் குடுக்குறா? ஏன்னா அவகிட்ட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இன்னொருத்தர்கிட்ட இல்ல. அந்த ஸ்கேர்சிட்டி மாடரேட்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் இந்த நம்ம மத்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறதே பாசிபிளான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சொசைட்டில இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ எப்பதான் இருக்கும்னா, ஒரு மாடரேட் ஸ்கேர்சிட்டி இருக்கும்போது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப சைக்காலஜியா ஒருத்தர் ரொம்ப செல்ஃபிஷாவும் இருக்க முடியாது. அதே நேரத்துல ஒருத்தர் ரொம்ப தாராளமாவும் இருக்க முடியாது. நம்ம ரொம்ப தாராளமா எல்லாருக்கும் காசு குடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா, நாள பின்ன நம்ம கஷ்டப்படும்போது யார் குடுப்பாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் டக்குன்னு கிளிக் ஆயிட்டு வருமா? அப்ப இதுக்குன்னு ஒரு கிரேட்டர் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாட் இஸ் ஜஸ்டிஸ்? The basic idea of justice is that each person gets what is அவருக்கு என்னது குடுக்கப்படணுமோ அத குடுத்தா போதும். அவருக்கு ஜாஸ்தியா குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. So each person gets what is properly due to him or her, that the benefits and burdens என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கோ, என்னென்ன மாதிரியான burdens இருக்கோ, இது எல்லாமே ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது. சரி. அப்ப ஒவ்வொரு மனுஷங்களோட தேவையும் விதவிதமா மாறும் இல்லையா? அப்ப அந்த பெர்சனோட டியூ நீங்க வாட் இஸ் ப்ராப்பர்லி டியூ டு ஹிம் என்னோட தேவைகள் வேற மாரி இருக்கும். உங்களோட தேவைகள் வேற மாரி இருக்கும். சோ அப்ப எது ஒரு பெர்சனோட டியூ அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்ப அந்த கேள்விக்கு நம்ம வரும்போது, இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் சில டிஸ்டிங்ஷன்ஸ உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறேன்னு ஆத்தர் சொல்லியிருக்கார். The distinction is between hierarchical notation of justice and egalitarian. ஹைராரிக்கல்னா வம்சாவழியா தாத்தாவோடதுனால தாத்தா ரொம்ப பணக்காரரு அதனால நாங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்கோம். இல்ல தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா நாங்களும் அந்த மாதிரியான ஹைராரிக்கல் நோஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் ஈக்குவலா எல்லாரும் இருக்கும் போது என்ன மாதிரியான ஜஸ்டிஸ் இருக்கு அப்படின்னு இந்த ஹைராரிக்கலான ஜஸ்ட் நோஷன் அப்படின்னு வரும்போது அது அந்த பர்சனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஹி இஸ் பார்ன் ப்ரிவிலேஜ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நல்ல ஸ்கூல்ல போடுவாங்க, நல்ல காலேஜ்ல போடுவாங்க, வேலை வந்துட்டு நல்ல நல்ல மாதிரியான வேலையில போய் செட்டில் ஆகணும்னு அதுக்கு என்னென்ன மாதிரியான கோச்சிங் சென்டர்ஸ் போகணும் இந்த மாதிரி நிறைய பண்றாங்களா இதெல்லாம் பாண்ட் பெனிஃபிட் பாண்ட்லி ப்ரிவிலேஜ். அப்ப அவங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு வரும்போது அந்த வீட்டோட மொத்த குடும்ப சூழ்நிலையை அவங்க எடுத்து பண்ண போறது கிடையாது. டிஸ்அப்ரோப்ரியேட்டா அவங்களோட பேர்டன் அப்படிங்கிறோட ஷேரே எப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. சோ இந்த கான்செப்ட் படி justice அப்படிங்கிறது requires the benefits and burdens be unequally shared or distribution. அப்ப ஹைராரிக்கலா வரும்போது பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இவங்க ஜாஸ்தியா வாங்குறாங்க, பர்டன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு கம்மியா வாங்குறாங்க. அப்ப இது என்ன ஆயிருக்கு அன்ஈக்குவலா ஷேர் ஆயிருக்கு அண்ட் அன்ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஒரு சொசைட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா caste hierarchies when you take India caste hierarchiesங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் ஹை கேஸ்ட்ல பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான ஷேர் இருக்கும். வெல்த், பவர், கல்ச்சர், சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நாலேஜ் அப்படின்னு இருக்கும். இதுவே ஒருத்தவங்க வந்துட்டு லோ கேஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்போ இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவரோ இல்ல கல்ச்சர்ல அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அண்ட் நாலேஜோ ரொம்பவே கம்மியா இருக்கும். சில நேரம் அது இல்லாம போயிடும். சோ அப்ப இந்த கான்செப்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ரொம்ப பெருசா சேலஞ்ச் பண்ணவே இல்லை. நிறைய இடத்துல இந்த கேஸ்ட் ஹைரார்கிஸ்ல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக தான்
அந்த காலத்துல இருந்தே இந்த இந்தியன் ஹிஸ்டரியிலயே அந்த ஹைராரிக்கல் நோஷனை வந்துட்டு நிறைய இடத்துல அப்போஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தாவா இருக்கட்டும், ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, கடவுள் கிடையாது, அந்த மாதிரி சொன்னேன். ஸோ டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தாவா இருக்கட்டும், இல்ல பக்தி மூமெண்ட்ல யார் வேணாலும் கடவுள் அடையலாம் இஃப் யூ ஹேவ் கம்ப்ளீட் டிவோஷன் டுவர்ட்ஸ். நீங்க கடவுள் மேல பக்தியா மட்டும் இருங்க. நீங்க மேல் ஜாதி கீழ் ஜாதின்லாம் கிடையாது. யாருக்கு வேணாலும் அந்த மோட்சம் ஆர் அந்த கர்மாங்கிற சைக்கிள்ல இருந்து நீங்க வெளியில வந்துடலாங்கிற மாதிரியான நிறைய பேர் இது பண்ணிட்டேன். இப்போதைய இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வேகமா எக்ஸ்பிளிசிட்டா ரொம்ப சஸ்டைனா வர ஆரம்பிச்சு. ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்துட்டு ஒரு ஐடியா வந்துட்டு உலகல கம்ப்ளீட்டா சொசைட்டில ஒரு ஐடியாங்கிறது வந்துட்டு ரொம்ப ப்ரிவலன்ஸா வர ஆரம்பிச்சு. என்ன மாதிரி ஐடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்சன் அவர் என்ன கேஸ்டா இருந்தாலும் சரி, என்ன கிளாஸா இருந்தாலும் சரி, என்ன கலரா இருந்தாலும் சரி, அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு மாரல் ஒர்த், அவரால பண்ண முடியுங்கிற ஒரு மாரல் ஒர்த் இருக்குது அப்படின்னாலே that will give him some kind of dignity. இந்த மாதிரியான ஒரு கிவிங் பீப்புள் தேர் அவங்களோட அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அதை பொறுத்து ஒரு டிக்னிட்டி கொடுக்கக்கூடியதுக்கே வந்துட்டு நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான சொசைட்டிஸ் எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணிக்க போறது கிடையாது. ஃபர்ஸ்டே இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நானும் நீயும் ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கே முதல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் சொசைட்டில நாங்களும் நீங்களும் ஈக்குவல்னு சொன்னாலே நிறைய இடத்துல என்ன ஆகும், ப்ராப்ளம் வரதான் ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ரெண்டு பேரும் ஈக்குவலுங்கிறத ரெகனைஸ் பண்ணணும். அதுதான் சார் ஃபர்ஸ்ட் பேசிக்கான சோஷியல் ஜஸ்டிஸே. செகண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் பெனிஃபிட்ஸா இருக்கட்டும், பேர்டனா இருக்கட்டும், இது எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும். இதுதான் இந்த ஈகாலிட்டேரியன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. அப்ப இந்த இந்த ரெண்டு இதையுமே கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீட் பேஸ்டு பிரின்சிபல் இருக்கணும். அதாவது ஒரு பர்சனுக்கு உண்மையான தேவைகள் என்ன, ஜென்ரலா எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் என்னங்க வேணும், சாப்பிடறதுக்கு சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், இருக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி, நல்ல எஜுகேஷன், ப்ராப்பர் ஹெல்த் கேர் செக்டர், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லா ஜென்ரல் ஹியூமன் பீயிங்க்கும் நெசசரி. இந்த ஒரு பேசிக் ஜஸ்டிஸ் கூட இல்லாம தாங்க நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சின்ஸ் பேசிக் நீட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் அப்படின்னாலே ஒவ்வொரு சிங்கிள் பர்சனும் அவங்களோட அவங்களோட பாத்துல பண்ணக்கூடிய இதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஜஸ்டிஸ் இந்த இதுக்கு மேல ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இருக்கும். இதுக்கு மேல ஓகே இந்த ஒரு ட்ரெஸ் கிடைச்சா போதும். சில பேருக்கு இல்ல எனக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி தான், எனக்கு வீடுன்னு இருந்தா போதும். இல்ல சில பேருக்கு எங்களோட வீடு வேற மாதிரி இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேசிக் நீட் போனதுக்கு அப்புறமாட்டி அவங்களோட த்ரெஷ்ஹோல்டு லெவல் அப்படிங்கிறது என்ன ஆக ஆரம்பிக்குது, வேரி ஆக ஆரம்பிக்குது. அப்ப ஜஸ்டிஸ் ஃபர்தர் ரெக்வயர்ஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் நீட்ஸ். ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுக்கு போனதுக்கு அப்புறமாட்டி அவங்களோட தேவைகள் அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்குது. ஸோ அப்ப வெரி டிஃப்ரெண்ட் நீட்ஸ் ஒவ்வொரு பர்சன். ஒரு டீச்சரா இருந்தா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீட், ஒரு ஸ்காலரா இருந்தா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட், ஒரு மவுண்டனர், ஒரு ஸ்விம்மர், இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனா இருக்கக்கூடிய அவங்களோட தேவைகள் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அந்த வரக்கூடிய சிச்சுவேஷன்ல the principle of desert for which what is due to a person is what he deserves. அப்ப அவங்க என்ன டிசர்வ் பண்றாங்களோ அதை அடுத்த ஸ்டேஜ்ல கொடுக்கணும். அந்த what she deserves or what he deserves அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, ரொம்ப இதுவாரு, ஆனா அவருக்கு ப்ரொமோஷனே தர மாட்டாங்க. ஒருத்தன் சும்மா வேலையே பார்க்காம இருப்பான், ஆனா ஏதாச்சும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், அவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுவான். அப்ப அவங்களை என்ன டிசர்வ் பண்றாங்களோ அது பர்த்னால வரக்கூடாது, ட்ரெடிஷனால வரக்கூடாது. ஆனா ஒரு பர்சனோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு டேலண்டடா இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறாங்கிறத பொறுத்து அவார்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதுதான் அவங்க போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இல்ல ஒருத்தர் நிறையவே ஹார்ட் ஒர்க் போடுறாரு, அவங்களுக்கு நீங்க ப்ராப்பரான ரெகனைசேஷன் கொடுக்கல அப்படிங்கும் போதே அதுவே ரொம்ப பெரிய பர்டன். அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் and inequality that is going to happen. அப்ப இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய சொசைட்டில இந்த மாதிரியான மெட்டீரியல், கல்ச்சுரல் அண்ட் நாலேஜ் ரிலேட்டட் இன்இக்வாலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இந்த சோசியல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ல எப்பயுமே நம்ம வந்துட்டு செவிடுங்க மாதிரி எதையுமே ரொம்ப ஜாஸ்தியா ஒரு டெஃபினிங் சைலன்ஸ் வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. அப்ப இட் இஸ் தேர்ஃபோர் இம்பரேட்டிவ் டு ஆஸ்க், நாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒண்ணு ஈகாலிட்டேரியன் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒண்ணு கேட்கிறோமே, இதுல நாங்க எங்க இருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கறது. சோ we are falling away short of the என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணுமோ அதுல இருந்து நம்ம ஷார்டேஜா இருந்துகிட்டே இருக்கோம். அப்ப ஜஸ்டிஸ் பப்ளிக் டிஸ்கோஷர்ல கொண்டு வரணுங்கிறது தான் ப்ரையாரிட்டியா இருக்கணும். இல்ல நம்ம ஒரு ட்ரீம் ஆஃப் அவர் நேஷன், நம்ம என்னென்ன மாதிரியான கனவுலாம் வச்சிருக்கோமோ ஜஸ்டிஸ் கொடுக்கப்படாத இடத்துல அது நம்ம என்ன ட்ரீம் வச்சிருக்கோமோ அது ரியாலிட்டியா ஆகாது அப்படின்னு இந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க. அந்த
The next article that we'll read is a change to donate desktop. சரி, இந்த ஆர்டிகல் வந்துட்டு எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் டிவைட பத்தி பேசியிருக்காங்க. திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி சிம்பிள்ங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவிட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி இந்த ஐடி கம்பெனிஸா இருக்கட்டும் இல்ல முக்காவாசியான இண்டஸ்ட்ரீஸ் யாரெல்லாம் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறீங்களோ நீங்க தயவு செஞ்சு லேப்டாப்பை வாங்கிட்டு உங்க வீட்டுல போய் நீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த கோவிட் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால நிறைய இது வந்துட்டு டிஜிட்டலைஸ்டா மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி முக்காவாசி ஐடி கம்பெனிஸ்ல வந்துட்டு டெஸ்க்டாப் சிஸ்டம்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டெஸ்க்டாப் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு டெஸ்க்டாப்ல இருந்து எதுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லேப்டாப்ஸ்க்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு கோவிட் வைரஸ் பிளஸ் இதனால பெனிஃபிட்டும் இருக்குங்க. ஒன்னு வந்துட்டு பிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க் வந்துட்டு இருக்கு. பிளஸ் எங்க இருந்து வேணாலும் நீங்க பிசினஸ் அவுட்கம்ஸை டெலிவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. இந்தியால கோவிட்-19 சிச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த பெரிய பெரிய டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல இதுல 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் எதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த டெஸ்க்டாப் டேபிள்ஸ் தான் கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்போ ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் எல்லா ஐடி செக்டர்ஸ்லயும் லேப்டாப் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு மேசிவ் ஷிஃப்ட் இருந்திருக்கு. டெஸ்க்டாப்ஸ்ல இருந்து எல்லாரும் லேப்டாப்ஸ்க்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கண்டிப்பா டெஸ்க்டாப்ஸ்ங்கிறது இல்லாமயே போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா சில நேரத்துல டெஸ்க்டாப்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வைட்டல். ஏன்னா கிளைண்ட் சைடு வந்துட்டு இல்ல நீங்க கண்டிப்பா டெஸ்க்டாப்ல தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தேவையான ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சிஸ்டம் டிபெண்டன்சிஸ் அதுல தான் இருக்கும். செக்யூரிட்டி கன்சிடரேஷன்ஸ்க்காக பிளஸ் அதோட ஷெல்ஃப் லைஃப் இஸ் லாங்கர் அண்ட் மெயின்டைன் பண்றதோட காஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கும். பிளஸ் ஸ்கிரீனோட டிஸ்பிளே எல்லாம் வந்துட்டு பெருசா இருக்கும். இப்ப கொடுத்துருக்க லேப்டாப்ஸ் எல்லாம் அவசரத்துல வாங்கினதுனால என்னன்னு தெரியல ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரியான டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர்ஸ். சோ அப்ப தெர் இஸ் அ மேஜர் ஷிஃப்ட் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு டுவர்ட்ஸ் லேப்டாப் ஸ்மார்ட் மொபைல் போன்ஸ் எல்லாத்துக்குமே. அப்ப இந்த டெஸ்க்டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜாஸ்தியா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்தியால என்ன இருக்கு ப்ராப்ளம் என்ன இருக்கு? இந்த டெஸ்க்டாப்பை இப்ப ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்தியால என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தியால டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. என்ன மாதிரியான டிஜிட்டல்? நிறைய பேருக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த ஹார்ட்வேர்ஸே இருக்கிறது கிடையாது. டெஸ்க்டாப்க்கு தேவையான டிஜிட்டல் ஹேவ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். டிஜிட்டலா உங்களுக்கு என்ன கேஜெட்ஸ் இருக்கு இல்ல அப்படிங்கிறது. அப்ப இவங்க டெஸ்க்டாப் வச்சிருக்காங்களா? அப்ப this is an opportunity to donate these desktops டு ஸ்கூல்ஸுக்கு ஏன் டொனேட் பண்ணக்கூடாது? ஏன்னா அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் இந்த பேசிக் ஆன்லைன் எஜுகேஷனே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஒன் ஆஃப் தி டவுன் சைட் ஆஃப் தி ஆன்லைன் லேர்னிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே டிஜிட்டல் டிவைட் நிறைய இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ல இது இந்த டிஜிட்டல் டிவைட ஜாஸ்தி தான் பண்ணிருக்கு. அப்ப இந்த டெஸ்க்டாப்ஸை வந்துட்டு டொனேட் பண்றதுங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டெப்பா இருந்தா கூட இந்த டிஜிட்டல் டிவைட் பிளஸ் இந்தியாவோட பெரிய கனவுகள் லைக் டிஜிட்டல் இந்தியாவை வந்துட்டு ஒரு நல்ல பாதையில கொண்டு போறதுக்கு திஸ் வில் பி a very good idea. அண்ட் இந்தியாவோட நியூ எஜுகேஷன் பாலிசி எதை தான் சொல்றாங்க அப்படின்னா வில் மேக் யூஸ் ஆஃப் திஸ் டிஜிட்டல் சேனல்ஸ். இந்த டிஜிட்டல் சேனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் ஈக்குவாலிட்டி குவாலிட்டி அண்ட் எஜுகேஷன் எவ்வளோத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இட் இஸ் பினாமினல். அப்ப இந்த மாதிரி டெஸ்க்டாப்ஸ் வந்துட்டு இல்லாத குழந்தைங்களுக்கோ இல்லை இல்லாத ஸ்கூலுக்கோ கொடுக்கும் போது அது எஜுகேஷனையும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டா இருக்கும் ஸ்கூலுக்கு. சரி, இது எந்த அளவுக்கு ஷேர் பண்ணலாம்? இது கண்டிப்பா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க பண்ணலாம். ஆனா இதுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செக்டார் மட்டும் வந்து வேலை பார்க்க முடியாது. இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் செக்டார்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாடிஸ் கார்பரேட் ஹவுசஸ் என்ஜிஓஸ் இவங்க எல்லாரும் கொண்டு வந்து அசட் டிப்ரிசியேஷன் பாலிசியில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். கிளியரன்சஸ் கவர்மெண்ட் பாடிஸ் கொடுக்கணும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த டெஸ்க்டாப்ஸ் அவங்க டீபாண்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணி திருப்பி வந்துட்டு ரீஃபர்னிஷ் பண்ணி புதுசா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ள கொண்டு வந்து பேசிக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி இதுக்கான மெயின்டெனன்ஸ் சப்போர்ட்டும் தரும்போது தான் இதை வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ஏன்னா ஏற்கனவே ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிஸ்டம்ஸா இருக்கும். ஒரு டைம் ஸ்கேல் அப்படின்னு வரும்போது 3 to 4 years ஆஃப் சிஸ்டம்ஸ்லயே நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதுக்கு தேவையான ஃபண்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய பேக் போனா இருக்கும். ஆனா இந்த ஃபண்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட கவர்மெண்ட் வந்துட்டு ஏற்கனவே இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்குறீங்க. அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் அப்ப இந்தியா வந்துட்டு இப்போதைக்கு
நிறைய மெஷின்ஸை டொனேட் பண்ணணும். மெஷின்ஸ் டெஸ்க்டாப்ஸ் மட்டும் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு போன்ஸ் வந்துட்டு அடிக்கடி மாத்துவாங்க. சோ அவங்க அடிக்கடி மாத்துறவங்க அந்த போன் உடஞ்சே போயிருந்திருக்காது, அதோட கெப்பாசிட்டி இல்லாம போயிருந்திருக்காது, ஆனா புதுசா வாங்கணும்னு மாத்துவாங்க. அப்ப இந்த கேஜெட் வந்துட்டு எங்க போகுது அப்படிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல செகண்ட் ஹேண்டோ யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க. அதுவே ஒரு டொனேட் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா not only desktops, it would be tablets, ipad, smartphones, ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஷெல்டர் ஹோம்ஸ், ஆர்ஃபனேஜ் எல்லாத்துக்குமே. ஸோ அப்ப ஒரு டிபிக்கல் லைஃப் டைம் சைக்கிள் ஃபார் ரீப்ளேசிங் த டெஸ்க்டாப்ஸ் பாத்தீங்கன்னா 3 to 4 years. ஸ்மார்ட் போன்ஸ் ஒருத்தர் மாத்துறாரு அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே மாத்திரும். அப்ப நிறைய டிவைசஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே வருஷத்துல டொனேட் பண்ணலாம். சில பேர் அதை கொடுத்துட்டு புது போன் வாங்குவாங்க, சில பேர் இதை வச்சுக்கிட்டே கூட புது போன் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல டொனேட் பண்ணலாம். ஆனா இத டொனேட் பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல இப்ப நம்ம விக்கிறோம்ல, ஓலால வித்துருங்க, யோர் ஓலாஸ்ல வந்துட்டு வித்துருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு விற்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நீங்க வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வரணும்ல. சி லைக் பெஸ்ட் ஆண்டர்பிரினல் மைண்ட்ஸ் வந்துட்டு வேணும். இந்த மாதிரியான ஒரு பில்டிங் எப்படி ஒரு ஸ்விக்கிக்கு வந்துட்டு இந்த டெலிவரி சிஸ்டம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு காருக்கு வந்துட்டு நீங்க எங்க கார் இங்க கொண்டு வந்து வித்துருங்க, நாங்க வேற யார்கிட்டயே சுத்துப்போம்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இந்த செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு செகண்ட் ஹேண்டட் இதுக்கு அப்படின்னு ஒரு சப்ளை செயின் கொண்டு வரணும். ஸோ யூ ஹாவ் டு பில்ட் அண்ட் எண்ட் டு எண்ட் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வாங்க. இந்த மாதிரி யாரு விற்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதை கொடுக்கட்டும். இதுக்கு ஒரு ப்ராப்பரான சப்ளை செயின் கொடுத்தீங்க அப்படின்னா திஸ் வில் பி அண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாவும் இருக்கும், அட் த சேம் டைம் சோஷியலாவும் நிறைய பேரை இம்பாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நியூ கார்ஸ் எப்படி ரீஃபர்னிஷ் பண்றாங்களோ அதே மாதிரி இதையும் வந்துட்டு ரீஃபர்னிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப தீஸ் டிவைசஸ் எதெல்லாம் வந்துட்டு நிறைய வருஷம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை நிறைய இடத்துல ப்ரீமெச்சூராவே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கொண்டு போய் தூக்கி போட்டுறாங்க, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வேர் ஹவுஸ்ல போட்டுறாங்க. சோ இது வந்துட்டு சும்மா கிடக்குறதுக்கு இது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் வேஸ்டா போயிடுது. அது வேற யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பெனிஃபிட்டா இருக்கலாம்ல. சோ அந்த மாதிரி வரக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்தது அப்படின்னா இந்தியா தன்னோட கண்ட்ரியை டிஜிட்டலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரின் டிஜிட்டல் இந்தியாவோட அப்ஜெக்டிவ்ஸை இந்தியா ஓரளவு மீட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. இதான் என்னோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Conquer IAS and press the bell icon for further notifications. Thank you.